ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. அதை கொஞ்சம் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துகிட்டு இருக்கேன், ஒரு கப். அதுக்கப்புறம் வந்து ஒரு தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் திக்காக. அடுத்தது செகண்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீர்க்க வந்து தேர்டு பால். ஸோ வந்து நான் 3 விதமாக அந்த ஒரு தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு ரெடிமேடாகவும் கிடைக்கிது, நம்ம வந்து கழுவி போட்டும் அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் கடலை பருப்பு கொஞ்சமாக வேக வச்சது, ஒரு 100 வெல்லம். அதுக்கப்புறம் ஸ்வீட்லெஸ் கோவா, இது வந்து சாய்ஸ் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. கிளாஸ்க்கு தேர்டாக எடுத்தோம் பாருங்கள், அந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கிற டைமில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை மாதிரி எடுத்து இது நல்லா குட்டி குட்டி பாலாக திரட்டி அப்படியே வச்சுட்டோம்னா, லாஸ்ட்டில் பால் கொழுக்கட்டை நிறுத்தும் போது இதை போட்டுட்டு நிறுத்திடணும். நம்ம சாப்பிடும்போது கொழுக்கட்டை ஒரு வாய் வரும், இது ஒரு வாய் வரும். இது வந்து கொதிக்கிற டைமில் போடக்கூடாது. நிறுத்திட்ட பிறகு லாஸ்ட்டில் இதை போட்டிங்கன்னா ரெண்டும் மாற்றி மாற்றி வாயில் மாட்டும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி பால் மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் போட போகிறோம். ஆப்ஷனல் தான், போட்டால் நல்லாயிருக்கும், போடலனாலும் இட்ஸ் ஓகே. இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அப்படி மாவை வந்து போட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. உருண்டை வராத மாதிரி நல்லா அப்படி கிளறிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கிறதால நமக்கு போட்ட உடனே நல்லா வெந்துருச்சு. இது என்ன பண்ணுங்கள், நல்லா ஆற வச்சுட்டு குட்டி குட்டி பால் மாதிரி செய்து வச்சுக்கோங்க. செகண்ட் எடுத்த தேங்காய் பால் இருக்குது பாருங்கள், அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஆற வச்ச மாவு பார்த்திங்கன்னா இப்படி நல்லா திரட்டிட்டு இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஒரு சுற்றிட்டு லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா குட்டி குட்டியாக விரல் மாதிரி இருக்கும். இதை மாதிரி வந்து இந்த எல்லா மாவுமே வந்து நம்ம திரட்டி வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் இந்த பால் வந்து கொதிக்கட்டும். இப்படி குட்டியாக நம்ம பண்ண போகிறோம், ஏன்னா இந்த பாலில் வேகிறதுக்காக நம்ம இது மாதிரி சின்னதாக பண்ணிக்க போகிறோம். நம்ம செய்து வச்ச இந்த கொழுக்கட்டையை அப்படியே மேலே போட்டுக்கோங்க. போட்ட உடனே நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணதால் அது சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா ஒன்று நம்ம தண்ணியில் வேக வைக்கிறதோட இது மாதிரி தேங்காய் பாலில் வேக வைக்கும்போது அந்த கொழுக்கட்டைக்குள்ளெல்லாம் நல்லா தேங்காய் பால் ஸ்மெல்லு நல்லா ஏறி இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். வந்து நான் இந்த வெல்லத்தை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஊற்றும் போது கல் மண் எல்லாமே இல்லாமல் இருக்கணும், அதுக்காக இதை கரைச்சிட்டு வடிகட்டி தான் ஊற்றணும். இதை அப்படியே நம்ம தூளாக போடக்கூடாது. இதை வந்து நான் நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன். உள்ள வெல்லம் வந்து நல்லா மண்ணெல்லாம் கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுங்கள், அப்படியே மேலே ஊற்றிக்கோங்க. வெல்லம் வந்து தூளாக வெல்லம் அப்படியே போடாதீங்க, நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து அதுக்கப்புறம் இதில் ஊற்றுங்க. அப்போ தான் வந்து மண்ணெலாம் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு தேர்ட் எடுத்த தேங்காய் பாலில் வெந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் நேரம் வந்து இந்த வெல்லத்தில் கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே அந்த டேஸ்ட் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் 75% வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னும் இந்த வெல்லத்தில் ஒரு 20% போல் நல்லா வேகணும். இது அப்படியே வேகட்டும். இந்த கோவா நான் எப்படி உருட்டுறதுன்னு சொல்கிறேன். சுகர்லெஸ் வாங்கிக்கோங்க. சுகரோடு வாங்கினீங்கன்னா டக்குன்னு கரைஞ்சி போய்ட்டு இந்த மாதிரி திரட்டுறதுக்கு வராது உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம வெல்லம் போடுறோம், அதோட ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ நம்ம இது சுகர்லெஸ் வாங்கிட்டோன்னா ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப அதிகம் பண்ணி கொடுக்காது, திட்டமாக இருக்கும்.
பாருங்கள் நல்லா கொதிய விட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நான் வந்து திக்காக ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் இது வந்து நான் ஊற்றிட்டு உடனே நிறுத்திடணும். ஏன்னு வச்சுக்கோங்க, கொதி வந்ததுன்னா அது வந்து திரிய ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு எடுத்த பால் திக்காக இருக்கிறதால. ஸோ இதை நம்ம ஊற்றிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். அதுக்காக இந்த பாலை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த நம்ம பால்கோவாவையும் நல்லா குட்டி குட்டி பால் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டச்சே பார்த்திங்கன்னா இந்த பால் லாஸ்ட்டில் போடுறது தான். வாயில் நம்ம சாப்பிடும்போது ஒரு கொழுக்கட்டை மாட்டோம், இந்த பால் ஒன்று மாட்டோம். ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த மில்கோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், தேங்காய் பாலோட மனமும் நல்லாயிருக்கும். மில்க் மெய்டு கூட ஊற்றிக்கலாம். அதோட நம்ம இதை மாதிரி போட்டோன்னா வாயில் மாட்டுறது நல்லாயிருக்கும். எல்லாம் 80% நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், நம்ம தேர்ட் எடுத்த பால் ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்க, திக்கான பால், அதை நல்லா ஊற்றிட்டு அப்படியே கிளறி விட்டுருங்க. திரட்டி வச்ச கோவா பால்ஸ் எல்லாம் போட்டு உள்ள அப்படியே நல்லா கிளறிடுங்க. இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், நம்ம இன்னும் நிறுத்துறதுக்கு 2 minutes தான் இருக்குது. இந்த டைமில் வந்து நான் ஒரே ஒரு கப்பு போல் கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். இது வந்து போட்டிங்கன்னா வாயில் கடலைப்பருப்பு ஒன்று மாட்டுறது நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஸோ இது கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம ஒரு கப் வந்து நான் தேங்காய் வந்து நல்லா துருவிட்டு வறுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு, அதனால் நான் இதை வறுத்து வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுங்கள், லைட்டாக அப்படியே தூவிக்கோங்க. இன்னும் இந்த டேஸ்ட்டு வந்து நல்லா ரிச்னஸ்ஸாக இருக்கும். மில்க் மெய்ட் நான் வாங்கி வச்சுருக்கேன், இருந்தாலும் இந்த பால்கோவா உருண்டை போட்டதால் இதை நான் ஊற்றலை. இல்லை நீங்கள் அதை போட போகிறதால இதை ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாய்ஸ் தான், இது டேஸ்ட்டை பொறுத்து. பார்த்திங்கன்னா நல்லா அழகாக திரண்டு வந்திருக்கு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே தேங்காயிலேயே பண்ணியிருக்கோம். நம்ம தாளித்து வச்சுருக்கிற முந்திரி பாதாம் ரெண்டையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரே ஒரு கலர் லைட்டாக கலரிட்டு ஒரே ஒரு கொதி, அந்த நெய் அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அப்படி இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னுட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த முந்திரி பாதாம் ஒரு பால்கோவா உருண்டை, இந்த கொழுக்கட்டை, இது 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா சுட சுட இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நடுவில் அந்த பாதாம் வர்றது நல்லாயிருக்கு. பால்கோவா வந்து நல்லா வாயில் கரையுது பாருங்கள், அது சூப்பராக இருக்குது. அப்புறம் தேங்காய் துருவி போட்டோம் பாருங்கள், துருவினது வாயில் ஒன்று மாட்டுது, அது நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கொழுக்கட்டை வந்து நமக்கு தேங்காய் பால்லே வெந்ததால் அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் நல்லா தெரியுது. அது நீங்கள் வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்திங்கன்னா போதும், ஃபுல்லாக இந்த பாயசம் உங்களுக்கு தேங்காய் பால்லையே பண்ணிடலாம்.